Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற செரிஸை வச்சு எப்படி செரி பிளான்ட் வீட்டிலே க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற செரிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க சீடை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த வாஷ் பண்ண சீட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நோஸ் ப்ளையருக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. ஸோ மேலே அந்த ஹார்ட் ஷெல் இருக்கும். ஸோ அதை உடஞ்ச பிறகு உள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஹெல்த்தியான செரி சீட்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நோஸ் ப்ளையர் வச்சு நீங்கள் பிரேக் பண்ணும்போது பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். உள்ளே இருக்க சீட்ஸ் டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சீட்ஸும் ஜெர்மினேட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெட் ஆகணும். வெட் ஆன பிறகு நீங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நடுவில் வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண அந்த டிஷ்யூ பேப்பரை ஒரு ஜிப்லாக் பேக் அப்படி இல்லைனாக்கா பிளாஸ்டிக் பேக்கில் உள்ளே வச்சுருங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் பேக்கை நீங்கள் டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்ச 5 சீடில் ஒரு சீட் தான் ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ அந்த சீடை தனியாக எடுத்து அதை வெட் டிஷ்யூவில் வச்சுருங்க. இப்போ மற்ற இருக்க சீட்ஸில் அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணுங்கள். மெதுவாக பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு நம்ம முன்ன பண்ண மாதிரியே தான் அதே மாதிரி ஒரு வெட் டிஷ்யூவில் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம ஜெர்மினேட் ஆகிட்டு நல்ல பிளான்ஸோட லீவ்ஸும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் டிஷ்யூ பேப்பரை. அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வெட் டிஷ்யூவை நீங்கள் டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 3 வீக்ஸ் கழித்து பார்த்த பிறகு இந்த 4 சீட்லேயும் 2 சீடு தான் நல்லா ஜெர்மினேட் ஆகிருக்கு. ரூட்டு நல்லா க்ரோ ஆகிருக்கு. அதோட பிளான்ட்டோட லீவ்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் நீங்கள் அதில் பாட்டுக்கு நம்ம மாற்றணும். ஸோ நான் பாட் சாயிலும் கம்போஸ்ட்டும் 50-50 ரேஷியோவில் நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிளான்ட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். உங்களுக்கு செரி பிளான்ட் கண்டிப்பாக க்ரோ பண்ணணுன்ற ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி நீங்கள் சீட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 4 வீக்ஸ் அப்புறமா நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு இந்த பிளான்ட்டு. இப்போ பாருங்கள் 2 மந்த்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகிட்டுருக்கு. லீவ்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த செரி பிளான்ட் நல்லா க்ரோ ஆகி ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படியும் 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஸோ நான் அந்த வீடியோ தனியாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.